கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் இப்படி சந்திக்கத்தக்கதான வாய்ப்பையும் கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தேவன் தந்திருக்கிறார். அதுக்காக அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 வாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம சேர்ந்து படிக்கத்தக்கதாக தேவன் தந்த வாய்ப்புக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை படிக்கலாம்னு சொல்லி தீர்மானித்தோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்திருக்கும் பொழுதும் இந்த நாளை நமக்கு தேவன் ஆசீர்வதித்ததாக நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் தீபா, அவங்க கோயம்புத்தூர் EGF மெம்பர். அவங்க ஷி ஹாஸ் அ டாக்டரேட் இன் எஜுகேஷன். ஷி இஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவங்க நம்மளுடைய மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரு பிஸியாக இருக்கிறதுனால அடிக்கடி யூடியூப்ல தான் பார்ப்பேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சகோதரி தீபா நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. தேங்க்யூ அங்கிள். உங்களை மாதிரியே உங்களோட இன்ட்ரோடக்ஷனும் ரொம்ப லவ்விங்கா இருந்தது. தேங்க்யூ சோ மச் அங்கிள். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்படி இந்த லாக்டவுன் பீரியடை நாங்கள் யூஸ்ஃபுல்லா பைபிள் ஸ்டடியில ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு ஒரு நல்ல எல்டரை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஞானத்தினால் நிரப்பி சுவாமி, இம்மட்டும் அநேக பைபிள் ஸ்டடி எடுக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாள்லயும் ஆண்டவரே நீர் பைபிள் ஸ்டடியை பிளஸ் பண்ணி கொடுங்க சுவாமி. 1 தீமோத்தேயுல நாங்க படிக்க வேண்டிய காரியங்களே கத்தாவே நீர் எங்களுக்கு கத்து கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அங்கிளுக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் ஆண்டவரே நீ தந்து இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இதை நாங்கள் ஆண்டவரே கற்று உம்மையும் உம்முடைய ஆண்டவரே சுவாமி சித்தத்தையும் அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து உமக்கு பிரியம் உண்டாக பாத்திராய் நாங்களும் ஜீவிக்க உதவி செய்யுங்க சுவாமி. எந்த தடையும் இல்லாம பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பைபிள் ஸ்டடி முழுவதும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் சுவாமி. கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே துரிதமாய் கலந்து கொள்ள தேவன் நீர் உதவி செய்யுங்க. எங்களுக்கும் இதன் மூலமா நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அந்த காரியங்களே நீர் எங்களோடு கூட பேசுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பெரும் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you தீபா. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக இந்த நாட்களுக்கு அது எவ்வளவு தேவை என்பதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியமாக நான் போட்ட காயிண்ட், இன்னைக்கு கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்று பேசும் பொழுது டக்குன்னு நீங்க ஏதோ பிஷப்பு பெரிய பெரிய லீடர்ஸ்ன்னு யோசிக்காதீங்க. எல்லா லெவல்லையும் ஒரு சர்ச்சில் ஒரு யூத் குரூப்னா அந்த யூத் லீடர், பிறகு கொயர்னா ஒரு லீடர், நம்மளுடைய EU கான்டெக்ட்ல ஒரு ப்ரேயர் குரூப் லீடர், EGF ஃபெலோஷிப்னு சொன்னோன்னா அப்கோர்ஸ் நம்ம ஷேர்ட் லீடர்ஷிப் நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொரு EGFக்கும் ஒரு லீடர் இருந்தாதான் அது ஒழுங்கா நடத்த முடியும். இப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஸ் வித் கேரக்டர், கமிட்மெண்ட் அண்ட் கன்விக்ஷன் சொல்றது அதிகமாகவே ஒரு சவாலாக காணப்படுகிறது. அதனால தீமோத்தேயு புஸ்தகத்தை படிக்கும்போது மனசுல வைத்துக் கொள்வோம். ஐ எம் நாட் சேயிங் தட் நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட், நம்ம எல்லாம் பீப்புள் ஆஃப் கேரக்டர், நம்ம எல்லாம் பீப்புள் ஆஃப் கன்விக்ஷன் சொல்லி அப்படி நான் பேச விரும்பல. இந்த பைபிள் ஸ்டடியில இருக்க நம்ம எல்லாருமே அதை குறித்து சீரியஸா யோசிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஷிப்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிவிட்டிஸ், அந்த மைக்கை பிடிச்சு பேசுற காரியங்கள், அதுதான் அந்த ஸ்கில், டேலண்ட்ஸ், இப்போ கிஃப்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். கிஃப்ட்ஸ் அதை தான் முக்கியமா பார்க்கிறதா இருக்கிற மொழிய இந்த கமிட்மெண்ட், கேரக்டர், கன்விக்ஷன்ஸ் அதெல்லாமே ஒரு செகண்ட் லெவல் இம்பார்ட்டன்ஸ் போனதை நான் கிளியரா பார்க்க முடிகிறது. எல்லா லெவல்லையும் தயவுசெய்து நான் ஒரு பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஐ ஆம் a very ordinary human being. I don't want to consider myself a leader also, but I am really worried about people with character and convictions. I know that நம்முடைய பைபிள் ஸ்டடியில் இருக்கிற நிறைய பேர் யங் பீப்புள், அஃப்கோர்ஸ் ஒரு சில சீனியர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் யூ. நீங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனா யங் பீப்புளுக்கு நான் தான் சொல்ல விரும்புறேன், இந்த காலம் இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பைபிள் ஸ்டடியில் நீங்க தான் நிறைய பேர் மிகவும் பொறுப்பான தலைவர்களாக திருச்சபையில, சமுதாயத்துல, குறிப்பாக ஊழியங்களில இருப்பீங்க. அத
மனசை வச்சு தான் இன்னைக்கு இந்த 4 நாட்கள் உங்களோட பேச விரும்புகிறேன். பீப்புள் வித் கேரக்டர், பீப்புள் வித் கன்விக்ஷன்ஸ் ரொம்ப தேவை. அதை நம்ம அழுது ஜெபித்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எவ்வளவோ ஆயத்தப்படணும்னு யோசிக்கணுமோ அதே மாதிரி இன்னைக்கு திருச்சபைகளில் ஊழியங்களில நல்ல தலைவர்களை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு ஜெபிக்கணும். 2வது மேஜர் கன்சர்ன் நான் பார்க்கறது ஃபால்ஸ் டீச்சிங்ஸும் ஃபால்ஸ் டீச்சர்ஸும், ஃபால்ஸ் கோட்பாடுகள் சொல்லலாம், அல்லது தவறான போதனைகள் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், அதை போதிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிற காலத்துல அது இன்னொரு மேஜர் கன்சர்னாக நான் பார்க்க முடிகிறது. அது திருச்சபையா இருக்கலாம், ஊழியங்கா இருக்கலாம், ஈவன் மிஷன்ஸ் என்று சொல்லி துடிப்பா இருக்கக்கூடிய மிஷனரி இயக்கங்களிலுமே தவறான போதனைகள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். தவறான விதத்திலே தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு காலத்துல நம்ம ஜெஹோவா விட்னஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தவறான போதனை கொடுக்குறாங்கன்னு உடனே நம்ம அவங்கள கல்ட் குரூப் நம்ம சொல்லிடுறோம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ஃபெலோஷிப்குள்ளேயுமே நம்மளுடைய சர்ச்சஸ்குள்ளேயுமே வந்திருக்காங்க. பட் அவங்கள நமக்கே பயமா இருக்குது, அவங்கள ஃபால்ஸ் டீச்சர்ஸ் சொல்றதா இல்லையான்னு சொல்றதுக்கு. அவங்கள ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டியிருக்குது. காரணம், அவங்க ரொம்ப ஜீசஸை மையமா வைக்கதான் பேசுறாங்க, பரிசுத்தம் சொல்றாங்க, மற்றபடி எல்லாமே சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா ஒரு சில காரியங்கள் எங்கேயோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ we do not know where to draw the line. இவங்க வந்து இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இவங்க வந்து ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் டீச் பண்றாங்கன்னு சொல்லி அந்த லைனை டிரா பண்ணதுக்கே முடிய மாட்டேங்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க, மற்றபடி யங் பீப்புள்னு சொல்லிட்டு நாங்கள் யங் பீப்புளை அட்ராக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் காஸ்பல் சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு பல விதங்களிலே ஊழியத்தை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, அமைதியானத்தில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுல ஃபால்ஸ் டீச்சிங்குள்ள பிசாசு தந்திரமா கொண்டு வர காரியங்களை நம்ம அதிகமா உணரணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை தரணும். அதே நேரத்துல நம்ம வந்து ஏதோ நான்லாம் ரொம்ப சூப்பர், எங்களுடைய டாக்டரின்ஸ் வந்து ரொம்ப ஹை சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். அதே போல இவாஞ்சலிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மும் அதை ரொம்ப யோசித்து பார்க்கணும். லிபரல்ஸ் பார்த்த உடனே அவங்க உயிர்த்தெழுதலை நம்புறது கிடையாது சொல்லிட்டு, அற்புதங்களை நம்புறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க டக்கு நம்ம சொல்லிடும் தப்பான டீச் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1905 தான் உலகத்திலேயே இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது. தட் மீன்ஸ் 115 வருஷத்துக்கு முன்பாக தான் இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் இந்த உலகத்திலேயே ஸ்டார்ட் ஆனது. இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே. ஆனா கடந்த 115 ஆண்டுகளில் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை பார்க்கும் பொழுது, திருச்சபையினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. we praise God. ஆனா அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ்குள்ளேயுமே தவறான போதனைகள் வந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அவங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது நாங்களாம் இவாஞ்சலிக்கல்ஸ் சொல்லிட்டு அவங்கள நம்ம குறை சொல்லியோ அவங்கள நம்ம ஃபால்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி எடுத்து சொல்லவோ சரியான காரியம் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1 தீமோத்தேயு புத்தகத்தை படிக்கும் பொழுது ராங் டீச்சிங்ஸை குறித்து பவுல் மேதனோடு சொல்லுகிறார். நம்மளும் அதை குறித்து கவனமா படிக்க வேண்டும். 3வது காரியம், தி ஆர்டர் இன் த சர்ச். இட்ஸ் அனதர் கன்சர்ன். ஆர்டர்னு சொல்லும் பொழுது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மட்டும் இல்லை, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒரு மேஜர் கன்சர்ன் தான். எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஞாபகம் வருது. 40 வருஷத்துக்கு முன்னால் நான் பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது இந்த டிஸ்கஷன் போகும். இந்த லிட்டர்ஜி வைத்து அதை ஆர்டர் வச்சு ஜோமன் அவங்களை பார்த்து சிரிப்பாங்க. அவங்க வந்து போன உடனே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் பண்றாங்க. சர்ச் சர்வீஸ் போன முன்னால வசனம் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு ஜோம் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு ஆர்டர்ல போயிடுச்சு, அது வந்து இட்ஸ் வெரி பேட்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எங்க கிளாஸ்லயே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆர்டர் இல்லாதபடிக்கு நான் ஃப்ரீ வர்ஷிப் நடத்த போறேன்னு சொல்லிட்டு செய்யறவங்க, ஒருவேளை அந்த பாஸ்டர் வந்து நல்லா செய்வாரு, அவருடைய காலத்துக்கு முடிச்ச பிறகு அவருடைய சன் வந்துட்டான்னா அல்லது அவருடைய மருமகன் வந்து பாஸ்டர் ஆயிட்டான்னா அவ்வளவுதான். தென் ஹி ஃபாலோஸ் ஹிஸ் ஃபாதர் அல்லது கிராண்ட் அந்த மாமாவுடைய ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண துவங்கிடுறாங்க. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டன் லிட்டர்ஜிக்கும் ஓரல் லிட்டர்ஜிக்கும் வித்தியாசமே இருக்காது. அன்பார்ச்சுனேட்.
பட் வி கிரிட்டிசைஸ். நான் ரெண்டுமே ரைட்டுன்னு சொல்ல, எது ரைட்டு எது தப்பு நான் சொல்லவே இல்லை. நம்ம ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டருக்கு போயிடுறோம். பிஷப்னா கேலி பண்ணுவாங்க. இப்போ அப்படி கேலி பண்ணி கொண்டிருந்த நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா யாரு லீடர்னு தெரியாதபடிக்கு அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாம ஒரு பிஷப்பை வச்சுட்டு கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ மேஜர் கன்சர்ன். இன்னைக்கு பிசாசு இந்த லீடர்ஷிப் மட்டும் கிடையாது, அந்த ஆர்டர்லயுமே நம்ம வி சே தட் நாங்கெல்லாம் பயங்கர சிஸ்டமேட்டிக், ரொம்ப டிசிப்ளினா ஆர்டர் வச்சு ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. கோர்ட் கேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, எங்களுக்கு ஆர்டரே கிடையாது, நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம், நாங்கெல்லாம் எல்டர்ஸா இருந்து நடத்திட்டு இருக்கோம், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெனரேஷன் தான், அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்குள்ளே பார்த்தோம்னா கன்ஃபியூஷன், கோர்ட் கேசஸ் போறது, அடிபடி சண்டை வர்றது, அப்படிப்பட்ட சர்ச்சஸ்ல வர்றதையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்க அப்படி பார்க்க வந்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், நீங்களாம் பாக்கியவான்கள். நான் எல்லா திருச்சபையின் காரியங்களை நான் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையோடு சொல்றேன். ஸோ 1 தீமோத்தேயு புத்தகம் மிக முக்கியமானதை நான் பார்க்கிறேன். 4வது காரியம், 6ஆம் அதிகாரத்துல இந்த பணத்தை குறித்து அதிகமா எழுதுகிறார். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதோட நிப்பாட்டாதபடிக்கு 17ஆம் வசனத்திலையும் திரும்ப பணத்தை பற்றி பேசுகிறார், பணக்காரங்களை பற்றி பேசுகிறார். அதனால கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எபேசு பட்டணத்திலேயே தீமோத்தேயை விட்டுட்டு வந்திருக்காரு. எபேசு பட்டணத்துல தான் தீமோத்தேயு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துல எபேசு பட்டணம் ஒரு நம்ம பார்க்கறது போல மும்பை பட்டணம் போல பணத்துல அதிகமாக செழிப்பான இடம். குஜராத்தை போல பணத்தை குறித்து அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு இடமா காணப்படுது. நம்மளுடைய டைமுக்குன்னு சொன்னோம்னா கோயம்புத்தூர் லைஃப் ஸ்டைல் வந்து பணத்துல கொஞ்சம் கண்டிப்பாகவே, இனிவே தீபா ஜோமனதுனால அல்ல, கண்டிப்பாகவே கோயம்புத்தூர்னு சொன்னாவே பணத்துக்கு, நாகர்கோயில்னா கண்டிப்பா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காலம். That's a world I'm talking about. I'm not talking about the church. சர்ச்சும் அப்படிதான் இருக்குது, ரைட். வேர்ல்ட்ல இருக்கிறதான் சர்ச்சுக்குள்ளேயே வரும். எனக்கு நல்லா தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சர்ச் வந்து ஹோல் டயசிஸுக்குமே பணம் கொடுக்கலாமா, அவ்வளவு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு பெரிய சர்ச் வந்து ஹோல் டயசிஸுமே அவங்க பார்த்துக்கலாம், அவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் பட்டணம் ரிச்சா இருக்கிறதுனால சர்ச்சு ஏழையா இருக்குன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா சர்ச்சும் இருக்கும், நேச்சுரல், நத்திங் ராங் இன் தட். ஆனா இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் போகும் பொழுது பெரிய சவால் தான். நீயோ தீமோத்தேயுவே சொல்லிட்டு பவுல் எச்சரித்து சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு காலகட்டத்துல மெட்டீரியலிசம் வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ராங் டீச்சிங்ஸ் ஒரு பக்கம் சேலஞ்ச் சொல்றோம், அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்கும் கண்டிப்பாகவே எல்லா சர்ச்சஸ்லயுமே ஒரு சேலஞ்சு தான். வழக்கமாகவே சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, வழக்கமாகவே சொல்லுவாங்க 1992ல மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கும் பொழுதுதான் இந்தியன் எக்கனாமியை வந்து ஃப்ரீடம் பண்ணி கொடுத்தாங்க. தட்ஸ் அ மேஜர் ஷிஃப்ட் இன் த இந்தியன் எக்கனாமி. அப்போ PV நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டர். அதனால இப்போ செக்குலர் பீப்புளே நார்மலா சொல்லுவாங்க, 92க்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க எல்லாமே அவங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் திங்கிங்ல தே ஆர் டிஃபரெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 100% ஷுர், ரைட். அப்படி இருக்கும் பொழுது 1992க்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க தான் நம்மளுடைய EU பிள்ளைங்க. ஸோ நேச்சுரலா we need to understand மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது. பணத்தை குறித்து நம்ம அதிகமா பேச வேண்டாம், பண ஆசையை குறித்து கண்டிப்பா நம்ம எச்சரித்து பேசணும். அது 1 தீமோத்தேயுல பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம். கடைசியா பட் அதுல முக்கியமான ஒரு காரியமா பார்க்கிறேன், மென்டார் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப். அதுவும் ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல மிக முக்கியமா நான் பார்க்கப்படுகிறது. இந்த காலங்களில USA மென்டார் பற்றி அதிகமா பேசுறோம், மென்டரிங் பற்றி அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே that is very true. I'm very happy that USA has it. ஆனா தயவுசெய்து தப்பா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. ஆனா மென்டர் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப் இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராம். நான் வழக்கமாகவே எதுக்குமே நான் சொல்லுவேன், அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும்தான் ப்ரே பண்ணிட்டு மற்ற நாளெல்லாம் ப்ரே பண்ண வேண்டாம்னு சொல்றது தப்பான ஒரு காரியம். அது USA வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ப்ரே பண்ணணும்னு சொல்றதுடைய முக்கிய காரணம் என்றால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம எல்லாம் சேர்ந்திருந்து பாரத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சண்டே நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்றது நல்ல ஒரு காரியம். ஆனா அது ப்ரோக்ராமை மாத்திட்டோம்னு சொன்னா prayer become a program. அதே மாதிரி mentoring cannot be a program. Mentoring should be part of our life.
and it is our spirit. அதாவது full and full spontaneous செய்யணும். But at the same time, mentoring வந்து டிசிப்ளின் பண்ணி பண்ணது நல்லது. ஸோ ஐ பிரைஸ் காட் ஃபார் தட். அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னோன்னா, எங்கள் வீட்டில் என்னுடைய சன் தனியாக வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்சியில் இருக்கும் பொழுது டிசைட் பண்ணோம். அவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது தனியாக வளரக்கூடாதுன்னு நினச்சிட்டு வி வாண்டட் டு ஆட் சில்ட்ரன் இன் அவர் லைஃப், ஃபேமிலி. என்னுடைய பேரண்ட்ஸும் சரி, என்னுடைய இன்லாஸுமே they were not very happy to adopt children for some reasons. நாங்க ரெண்டு பேருமே we are very open for adoption, but adoption நாங்க மிஸ் பண்ணிட்டதுனால by then சென்னையில இருந்து நாங்க திருச்சிக்கு வந்துட்டோம் 98ல. then our first son was added, வடிவேல். so he became our USA TNல ஒரு 6 மாசத்துக்காக ஒர்க் பண்ணதுக்காக வந்தவர். he stayed back, then he became very close to us, and then அவர் இருந்தார். பட் ரெண்டாவது தம்பி வடிவேல் எங்களுடைய மூத்த பையனா நாங்கள் கருதுகிறோம். ரெண்டாவது தம்பி வந்து அவன் பேர் வேல்முருகன். ஓகே, ஐயம் மூலமாக ரச்சிக்கப்பட்டு திருச்சியில் பிஷப் காலேஜில் படிக்க வந்தார். அவனுடைய பேப்டிசம் நேம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சாம்பி வடிவேல், ரெண்டாவதுக்கு வந்து தீமோத்தேயு வேல்முருகன். ரைட். தீமோத்தேயு எப்படி எங்கள் வீட்டில் சன்னா மாறினா, வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த 98-99ல திருச்சி இயு வந்து ரொம்ப லைஃப் குறைஞ்சு போச்சு, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இயு பிரசிடென்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தே கேம் டு மீ அண்ட் தென் வி வர் ஆல் டிஸ்கஸிங். ஐ டோல்ட் ஹர், யூ ஹேவ் a very good senior advisor, நீங்களாம் பேசுங்க. EGF நல்லா நடந்துட்டு இருக்குது, இயு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இல்லாத படிக்கணும். தென் ஐ டோல் தம், யூ ஹேவ் அ ப்ரோக்ராம். ஸோ காவிரி ரிவர்ல ஒரு நல்ல கேம்ப் சென்டர் உண்டு, அதில் வச்சு நடத்தினாங்க. மார்னிங் டிவோஷன், ஈவினிங் டிவோஷன், அதெல்லாம் பெருசா ஒன்றும் யோசிக்கவே இல்லை. பயங்கர லைவ்லி ப்ரோக்ராம். ஷீ இஸ் அ வெரி கிரியேட்டிவ் லேடி. தென் they had a program for the whole day with students and graduate staff workers எல்லாம் சேர்ந்து. அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது கொலாஜ்னு சொல்லுவாங்க. கொலாஜ் எல்லாம் செஞ்சாங்க. அப்படிலாம் பண்ணி தாட் மெசேஜ்லாம் இருந்துச்சு, ப்ரேயர் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு, மெசேஜ்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த காலேஜில் செல் நடக்கல, இதெல்லாம் நடக்குது, இது மாதிரி ரிப்போர்ட், அப்படிலாம் பெரிய பெரிய காரியெல்லாம் ஒன்றும் செய்யல. end of the retreat, they said, now we are going to give you some mentor and mentee relationshipல we are going to give ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வேல்முருகன் by name தீமோத்தேயு, he came as a mentee for us. அடுத்த சாட்டர்டேல இருந்து he will come home, எங்க வீட்டுக்கு ரெகுலரா வரத்தவங்கனா. now he became our son, he is our second son. so what I want to say, some of them, third son வந்து முத்துசெல்வன், he became part of our family. நான் ஒரு பைபிள் ஸ்டடி போற இடத்துல வச்சு பழகி, then he became part of our family. so 3 sons எங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, they are not adopted, they are all our sons. என் சன் வந்து அவங்களெல்லாம் அண்ணன் தான் கன்சிடர் பண்ணுவான். அப்படி நாங்க குடும்பமாக 4 பிள்ளைகளோட வலுவதற்கு காரணம் என்னன்னா, ஒன்று, இந்த மாதிரி மென்டர் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப்பை திருச்சி இயு செஞ்சது நிமித்தமாக எங்களுக்கு கிடைச்சது. அதனால ஐ எம் நாட் அகைன்ஸ்ட், தயவுசெய்து என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதே நேரத்துல மென்டார் மென்டின்னு சொன்ன உடனே தப்பான போதனைகளும் தப்பான எண்ணங்களும் போய்கொண்டிருக்கிறது. அதுல மேஜர் கன்சர்ன் என்னன்னா, வெரி வெரி பொசசிவ். இவனா ஏன் மென்டி, வேற யாரும் டச் பண்ணக்கூடாது, நீங்க யாரும் வந்து எனக்கு போதிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி போனோம்னு சொன்னா, அது வந்து இட்ஸ் நாட் அ ஹெல்தி மென்டர் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப். அதை நம்ம மனசுல வச்சுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தை படிக்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுனுடைய ரிலேஷன்ஷிப் லவ்லி. ஐம் சாரி, ஐ ஹவ் டேக்கன் ரியலாவே நிறைய டைம் எடுத்துட்டேன், பட் தட் இஸ் மை ஹார்ட் பீட். 1 தீமோத்தேயுன்னு சொன்னா இந்த 5 காரியத்தையும் எப்படி உங்களோட நான் பேச போறேன். அதனால ஐ டுக் எனஃப் டைம் டு டெல் யூ அபவுட் தி ரெலவன்ஸ் ஃபார் அவர் டைம். இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தினுடைய ரெலவன்ஸை பார்க்க முடிகிறது. ஐ தேங்க் வடிவேல் ஃபார் தட் மேப். இந்த அருமையான மேப்பை பார்க்கும் பொழுது எபேசுவிலே தீமோத்தேயை விட்டு சென்றிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்டடி பைபிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல பார்க்கிறோம், பவுல் 2 வருஷ காலம் அங்கு தங்கி இருந்து அவர் வாடகைக்கு வீடு எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தான்னு சொல்லி பார்க்கலாம். அப்பொழுதுதான் அந்த பிரிசன் லெட்டர்ஸ் எழுதினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்னன்னா, he had a 4th மிஷனரி ஜேர்னி. அப்படி மிஷனரி ஜேர்னி போகும் பொழுது தீத்துவ கிரேத்தா பட்டணத்திலையும் கிரேத்தா தீவிலையும் தீமோத்தேயுவை
எபேசுலையும் விட்டு விட்டு அவர் சென்றிருக்கார். பிறகு திரும்ப அவர் ரோமாவுக்கு போன பின்பு அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனவே அப்படி போகும் பொழுது எபேசி பட்டணத்துல தீமோத்தேயை விட்டுட்டு போயிருக்கிறார். இந்த வாரத்துல நம்ம இந்த 6 அதிகாரங்களை எப்படி படிக்க போகிறோம்னு சொன்னோம்னா, இன்னைக்கு கர்த்தர் சித்தமானால் முடிச்சோம்னு ஆசைப்படுகிறேன். முதல் சாப்டர் முடிச்சிருவோம். நாளைக்கு சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாப்டர் 4 அண்ட் 5 மோர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸோர்டேஷன்ஸ். 6வது சாப்டர் நான் தனியாகவே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் அதுல ரொம்ப அதாவது எக்ஸோர்டேஷன் இருக்கிறது, பட் மோர் ஆஃப் டிவோஷன். அதனால ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட் வித் அ டிவோஷனல் தாட். This is the way we are going to study. First Timothy, I'm excited, thanking God for the privilege. எனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜாக நான் கருதுகிறேன். நிறைய தடவை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு படிச்சிருக்கிறோம். நான் போன வாரம் சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னா, எனக்கே தெரியுமே, நம்ம எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்லி ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்துருமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஐ ரியலி தேங்க் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ப்ரேட் ஃபார் மீ. ஒரு சிலர் குரூப்லேயே போட்டிருந்தீங்க, அங்கிள் அவங்களுக்கா ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு காட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லாதபடிக்கு இந்த புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு முதல் சாப்டர்ல வார்னிங், பவுல் இந்த ராங் டீச்சிங் குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு கிளியர் கட் வார்னிங் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்துல ஒரு ஸ்ட்ராங் என்கரேஜ்மெண்ட்டையும் பவுல் இந்த இடத்துல கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம் முதல் சாப்டர்ல. 2வது 3வது சாப்டர்ல கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்சர்னிங் சர்ச்சுடைய ஃபங்க்ஷன்ஸ். சர்ச்சுடைய லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், மற்ற ஃபங்க்ஷன்ஸ் குறித்து நான் சொன்னேன்ல, இந்த சர்ச்சுடைய ஆர்டர், சர்ச்சுடைய லீடர்ஷிப், அதை குறித்தான காரியங்கள் அதிகமாகவே மனம் விட்டு தீமோத்தேயுவுக்கு பேசியிருக்கிறார். 3வது காரியம் மெத்தட்ஸ் ஆஃப் டீலிங் மெனி இஷ்யூஸ். பல இஷ்யூஸை வந்து நீ எப்படி டீல் பண்ணணும் என்பதை தீமோத்தேயுவுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பைபிள், they have one outline like this. They have many outlines. One of the outlines is dangers of false doctrine. முதல் சாப்டர்ல directions for worship. 2 and 3வது சாப்டர்ல more of a church சொல்லலாம், அது worship சொல்லலாம். Defense against false teachers. நீ நல்ல ஊழியக்காரனா இருந்து இந்த தவறான போதனைக்காரங்களை நீ செக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரத்துல. Duties towards others, குறிப்பாக விடோஸ் குறித்து அதிகமாக சொல்லுகிறார். மற்றவங்களை குறித்து நம்ம கவனிப்பதில் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம நாளை சொன்னது போல டீலிங்ஸ் வித் ரிச்சஸ். பேராகிராஃப்ஸ் நிறைய போடலாம், பட் இது மாதிரி நான் ஒரு கவனிச்சேன். 6 அதிகாரங்கள் நம்ம பிரிச்சோம்னு சொன்னோம்னா ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ டாக்ட்ரின்ஸ். 2வது சாப்டர்ல சர்ச் வர்ஷிப். 3வது சாப்டர்ல மோர் ஆஃப் சர்ச் லீடர்ஷிப். 4வது சாப்டர்ல ஐ வாண்ட் டு கிவ் அ டைட்டில் லைக் திஸ், கவுண்டர் கல்ச்சர் ஃபார் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அது வந்து பவுல் ரொம்ப அழகாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஒரேதான் நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஒரு கவுண்டர் கல்ச்சரை தீமோத்தேயுக்குள்ள டெவலப் பண்றாரு. இந்த பைபிள் ஸ்டடியில 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியும் 4ஆம் அதிகாரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரத்துல கிளியர் கட்டாவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். he is clearly instructing. அதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸா இருக்குன்னு ஆசைப்படுகிறேன். 4வது அதிகாரத்துல ரொம்ப அழகா பவுல் தீமோத்தேயை வந்து என்கரேஜ் பண்றாரு. 2 days முன்னால ஒரு EGF மீட்டிங்ல பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த பேசேஜ் வச்சு தான் நான் பேசினேன். ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். காரணம் பவுல் தீமோத்தேயுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கவுண்டர் கல்ச்சரை டெவலப் பண்ணதுக்காக சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியுடைய விருப்பம் எல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு கவுண்டர் கல்ச்சரை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். among the evangelicals, among the church going Christians, among the Christians and among the people. புரிஞ்சா? இட்ஸ் நாட் ஒன்லி தட் கல்ச்சருக்குள்ள ஒரு கல்ச்சர் இல்லை, நம்மளுடைய கிறிஸ்டியன் கல்ச்சருக்குள்ளேயே ஒரு கவுண்டர் கல்ச்சரை டெவலப் பண்ணுவது தேவை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சர்ச் டிசிப்ளின்ஸ், கடைசியில ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மோட்டிவ்ஸ் என்று 6 சாப்டரையும் பல கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே தட் யூ வில் பி எக்ஸைட்டட். இந்த 6 அதிகாரங்களையும் நீங்க சந்தோஷமா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். எல்லாம் நமக்கு தெரியும், இந்த 1 தீமோத்தேயு புத்தகம் தான் நம்ம முன்னாலே படிச்சிருக்கமேன்னு சொல்லி நீங்க இருக்கணும்னு நான் விரும்பல. தயவுசெய்து வாஞ்சையா நீங்க படிங்க. த ஃபோக்கஸ் ஆஃப் த புக் எப்பவுமே நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுல
இந்த புஸ்தகத்துக்கு 2 காரியம் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் முன்னால நினைச்சது இட்ஸ் ஒன்லி ஆன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்புக்காக, அதாவது சர்ச்சுடைய லீடர்ஷிப்புக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப திரும்பமா நான் படிக்கும் பொழுது ஐ வாண்ட் டு கோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Paul's solemn charge on Timothy to handle the false teaching, false doctrinal teachings and the teachers. அதுதான் ஒரு எடுத்தோடனே பேசுறத போய் பார்த்தோன்னா, நான் 3வது அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், முதல் அதிகாரத்திலே பார்க்கிறார், பேச எடுத்தோடனே சொல்றாரு ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் அதுதான் அவருடைய துடிப்பு. தீமோத்தேயுவின் சொல்லி கிரீட் பண்ண உடனே அவர் 3வது வசனத்திலே எழுதுகிறது வந்து ஃபால்ஸ் டீச்சிங்ஸை பற்றி கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு. So I shifted my first point, second point to the first point. So அவரை நீ how to handle false teachings என்பதுதான் அவருடைய துடிப்பு. ரெண்டாவது, his concern on what the true leadership should be for the church. இப்ப மட்டும் இல்ல, வருங்காலத்திலும் லீடர்ஷிப் சொன்னா இப்படிதான் இருக்கணும். அது நம்ம ஃபெலோஷிப்பா இருக்கலாம், நம்முடைய சர்ச்சா இருக்கலாம், இப்படிதான் லீடர்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்ல நம்ம ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். the true leadership நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா அது நம்மளுடைய it should be part of our blood. சும்மா போய் லீடர்ஷிப் செமினார் எடுக்கிறதையும் அல்லது அழகான விதத்துல ஒரு அவுட்லைன் போட்டு வாட் இஸ் லீடர்ஷிப் சொல்றதையோ அல்லது லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்ல போய் டிவோஷன்ஸ் எடுக்கிறது நான் முக்கியமா அப்படி நான் யோசிக்கல. that should be our லைஃப் ஸ்டைல். அதனாலதான் இந்த கொலம்புல இருக்கிற அஜித் பெர்னாண்டோ ஒன்னு எழுதியிருக்கார், லீடர்ஷிப் லைஃப் ஸ்டைல் எழுதியிருக்காரு. லைஃப் ஸ்டைல், இட் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல். ஸோ 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல we have to consider seriously. Next to false doctrines. தீமோத்தேயு, who is this gentleman? நம்ம எல்லாருக்குமே அதிகமா தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் பெட்டர் நான் போட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். முதலாவது டைமா பவுல் மீட் பண்ணது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 2வது மிஷனரி ஜேர்னில சைலஸோட சீலா, தமிழ்ல வந்து சீலா, சைலஸோட அவர் போகும் பொழுது முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், பவுல் தீமோத்தேயுவை பார்த்ததாக. லேஸ்திரா என்ற பட்டணத்துல அவர் பார்த்திருக்காரு. he was impressed. நமக்கும் அது நிறைய அனுபவம் உண்டு. ஒரு சில இடங்களுக்கு போன உடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் நூற்றுக்கணக்கான கேம்ப்ஸ் போயிருக்கிறேன், ரைட்? நான் கேம்ப்ல போகும் பொழுது அப்கோர்ஸ் மற்றவங்க கொடுக்குற மெசேஜ் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். மற்றவங்க சொல்லக்கூடிய புக்ஸு, உதாரணங்கள் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னு விரும்புவேன். ஐ வில் பி நார்மலி அ கிரிட்டிக். மற்றவங்க செய்யற தப்ப நான் கவனிக்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு ஐ எம் அ பேட் கிரிட்டிக். அதோடு கூட ஒவ்வொரு கேம்புக்கு நான் போனேன்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ நான் பார்ப்பேன். அதாவது என்னுடைய டெம்பரமெண்ட் மாதிரியே இருக்கவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லது என்கிட்ட வந்து பேசணுங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லது என்னை வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. I'll be just observing, I'll be just watching. அவங்க எப்படி மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்றாங்க, எப்படி வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க, எப்படி டைமுக்கு வராங்க, எல்லாத்தையும் நான் I'll be just குவைட்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். And then I love them so much. Off late கோத்தகிரிக்கு போன பிறகு more and more I did like that. எனக்கு கையில காசு இருந்துச்சுன்னா 2 புத்தகத்தை வாங்கி அந்த 2 பேருக்கு I'll give them a gift saying that you have impressed me. அதாவது கண்டிப்பா 2x2ல வந்தவங்களா இருக்கலாம், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஸோ அதே மாதிரி பவுல் அங்க லிஸ்திராவுக்கு போயிருக்கும் பொழுது he was so much impressed with தீமோத்தேயு. அதான் நம்ம பார்க்கிறோம். தென் தொடர்ந்து அங்கே பார்க்கும் பொழுது அவங்க அப்பா வந்து he is not a Jew, பட் அவங்க அம்மா வந்து ஒரு Jew, ஒரு மிக்சட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்காங்க. That is also an important point to note. காரணம் as a family we are so much concerned about Hindu converts. மற்ற இது மாதிரி மிக்சட் ஃபேமிலியில இருந்து வர்றவங்க, கேத்தலிக் ஃபேமிலியில இருந்து வர்றவங்க அல்லது ஹிந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க பார்க்கும் பொழுது என்னது எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் நாங்கள் பார்க்க முடியும். அண்ட் எஸ்பெஷலி முஸ்லீம் கான்வெர்ட்ஸ் சொன்னா மோர் அண்ட் மோர், ரைட்? தட்ஸ் அவர் பேஷன். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழை மாணவனா இருக்கலாம், அல்லது ஒரு குவைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிடிக்கும்.
அல்லது ஒரு சிலருக்கு வந்து நல்லா லீட் பண்ணக்கூடியவங்களை பார்க்கலாம். அப்போலோவை போல அழகா பேசுறான். உடனே நான் பார்க்கும் பொழுது அப்போலோவை கொஞ்சம் மெதுவா தான் பார்ப்பேன். ஆனா அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் டேய் இவன் வந்துட்டான்டா, இவன் அழகா ப்ரீச் பண்றான், இவனை கூப்பிட்டு வச்சு நம்ம டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போலோவை டீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர்டன் வரும். ஸோ என்ன மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை. பட் think of mentor and mentee relationship. Somebody who is impressing you, then who has really opened before you. அது பிறகு உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, உங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களை பார்த்து டைம் கொடுங்க. பவுலுக்கு இப்படிப்பட்ட மக்கள் வந்தாங்கன்னா துடிப்பு தான். ஒருவேளை தீமோத்தேயுடைய அப்பா வந்து ஒரு ஜூவா இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருப்பாரான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரைட்டா? காரணம் பிகாஸ் he was a non-Jew. அண்ட் பவுலுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஜென்டைல்ஸுக்கு ஐ ஹவ் டு ஒர்க். இங்க ஒரு தம்பி வந்திருக்கான், அவன் வந்து ஹாஃப் ஜூ அண்ட் ஹாஃப் ஜென்டைல், லெட் மீ ஒர்க் ஆன் ஹிம் சொல்லிட்டு பவுல் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய EU அண்ட் EGFல நம்மளுடைய சர்ச்சஸ்ல இப்படி நம்ம பண்ணோம்னு சொன்னோம்னா எங்கேயோ போயிடுவோம். 3வது பாயிண்ட், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல் திட்டமாக சொல்லுகிறார், உன்னுடைய பாட்டியாகிய லாயுஸும் உன்னுடைய அம்மாவாகிய யூனைசியும் 2 பேருடைய பேரையும் அழகா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு இருந்த ஃபெய்த்னு சொல்றாரு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பவுல் கவனிச்சு பார்த்துருக்கான்னு சொல்லலாம். நம்ம மென்டர் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப்ல ஃபேமிலி கன்சர்ன் இன்னும் அதிகமாக கூடணும். அது நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வீக்னஸ் நான் நினைக்கிறேன். EGFல we are so much concerned about their quiet time. அவங்க கமிட்டி மீட்டிங் வராங்களான்னு பார்க்குறோம், அவங்க வந்து EU பிரேயர்ஸலுக்கு வராங்களான்னு சொல்லி பார்க்குறோம். அது 3 நல்லா இருந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அவன் எப்படி படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டுறானா, அவங்க அப்பா அம்மாவுடைய ப்ராப்ளம் என்ன, அதை பற்றிலாம் நமக்கு ரொம்ப கவலை கிடையாது. வர்றாளா, டே நீ ஏன் போன வாரம் மீட்டிங் வரல, ஏன் கமிட்டி மீட்டிங் லேட்டாக வந்த, எடுத்தோன்னு ஒரு கேள்வி, நீ குவைட் டைம் எடுக்கிறியா, எத்தியா, பர்ஃபெக்ட், பிரைஸ் தி லார்ட், நீ எப்படி வாழ்ந்துட்டு போ, எனக்கு வேண்டியது நீ கமிட்டி மீட்டிங் வரணும், பிரேயர்ஸலுக்கு வந்துடணும், நான் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது ப்ராப்பராக கொடுத்துடணும். அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நான் வந்து ரொம்ப கேஷுவலா நான் சொல்றேன், பட் இட் கேன் ஹேப்பன். பட் ஐ டெல் யூ ஃப்ரெண்ட், நான் கண்டிப்பா சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன், என்னுடைய ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஒரு ப்ரீச்சர். அவர் போயிருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் EUக்கு போயிருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் EUக்கு போயிருந்து எக்ஸாக்டா அந்த EU ஸ்டூடெண்ட் அதான் சொன்னார், அங்கிள் எங்க சீனியர் டிசிஷனுக்கு வேண்டியது இதுதான், நான் ஒழுங்கா கமிட்டி மீட்டிங் வரணும், EU பிரேயர்ஸல் நடத்தணும், குவைட் டைம் எடுத்தா போதும், அதுக்கு பிறகு மற்றபடி என்னுடைய லூஸ் லைஃப் குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. லிட்ரலி மாரல் இஷ்யூஸ் இருக்குது, ஆனா கவலைப்பட மாட்டாங்க. காரணம் இது 3 தான் அவங்களுக்கு முக்கியம். எங்க தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் EUல. மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வார்ன் யூ, இதெல்லாம் அவசியம் தான். கமிட்டி மீட்டிங் கண்டிப்பா வரணும், கமிட்டி மெம்பர் அவங்களுக்கு வந்து பிரேயர்ஸல் கண்டிப்பா நடத்தணும், குவைட் டைம் கண்டிப்பா எடுக்கணும். இது 3 அவசியம் தான். ஐ எம் நாட் சேயிங் தட் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் அதோடு கூட மற்றதும் இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்றது என்னன்னா, உன்னுடைய பாட்டி எப்படி இருக்காங்க, உன் அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க ஜபத்துக்கு உன்னை என்கரேஜ் பண்றாங்களா, அப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம கேட்கறதே கிடையாது. we are least bothered about their family. காரணம் ரொம்ப போனா ரொம்ப காஸ்ட்டை பற்றி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம், அது வந்து நமக்கு இப்போ வந்துருச்சு. எப்படி சர்ச்சுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சோ அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளேயும் ஒரு பயம் வந்துருச்சு. வெரி சேட், வெரி சேட். 4வது காரியம், 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கிறது, மற்றவங்களிடத்துல நல்ல ஒரு சாட்சி பெற்றிருந்தாராம். பியூட்டிஃபுல் வேர்ட். அம்மா அப்பா நல்ல, அதாவது பாட்டியை குறித்து அம்மாவை குறித்து கேட்கும்போது நல்ல ஃபெய்த்ல இருக்காங்கன்னு தெரியுது. அதே சமயத்துல மற்றவங்க எல்லாரும் இந்த பையனை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பொண்ணை பற்றி சொல்லும் பொழுது நல்ல சாட்சி சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்குன்னு சொல்றாங்க. கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி லேட் 20s இருக்கும் அல்லது ஏர்லி 30s இருக்கும் சொல்றாங்க. ஸோ யங் சொன்ன உடனே டீனேஜர் நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் up to 35 we can consider people as young people, right? 35 to 45 I will call it as a middle age crisis is more problematic than teenage. அது என்னுடைய strong opinion. சரியா?
35 to 45 இருக்கிற brothers and sisters, they have to be very careful. Middle age crisis is more challenging than teenage problems. Young சொல்லும் பொழுது up to 35 நார்மலா சொல்லலாம். Right. Timotheyu was young in terms of late 20s or early 30s இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டுமல்ல 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீ தண்ணியோடு கூட இன்னும் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. That means he was physically weak. That's also a point to note. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளை மட்டும் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. வீக் பீப்புளை தான் ஆண்டவர் உபயோகிக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல அப்படிதான் வாசிக்கிறோம், ரொம்ப கிளியரா வாசிக்கிறோம். பலவீனர்களை எடுத்து தேவன் உபயோகிக்கிறான்னு சொல்லிட்டு தே ஆர் பிசிக்கலி ஆல்சோ வீக்கா இருக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்மளுடைய தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஜீகன் பால்க். ஃபர்ஸ்ட் டைமா அவர் மிஷினரியா போறேன்னு சொல்லி போகும் பொழுது அவருடைய பிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துட்டு நீ போய் இந்தியாவில் சர்வை பண்ணவே முடியாது, இந்தியா வந்து டிராபிக்கல் கிளைமேட் உள்ள இடம், நீ அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவரை மென்டர் பண்ண ப்ரொஃபஸர் ஹேல் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ஃப்ராங்கின்னு சொன்னவர் வந்து திரும்ப அவரை என்கரேஜ் பண்ணி இவன் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல அவனை அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. நவ் வி காட் தமிழ் பைபிள். 14 வருஷத்துல தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் பைபிள் விட்டுட்டார். 14 இயர்ஸ்ல. மை குட்னஸ். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்கிறது, மொபைல் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு ஹிந்தி படிக்க முடிய மாட்டேங்குது, அல்லது மற்ற ஒரு லாங்குவேஜை படிக்கவே முடிய மாட்டேங்குது, அல்லது ஊழியத்துக்கு நம்ம உபயோகிக்கவே முடிய மாட்டேங்குது. பட் ஐ தேங்க் காட் ஃபார் ஜீகன் பால்க், a weak person. He did marvelous things in the history. Praise God, praise God. So weak people, definitely. கடைசி பகுதி, ஆனா முக்கியமான ஒரு பகுதி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பிலிப்பியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது சொல்லி 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அதன் பின்பு பவுல் தன்னுடைய எக்ஸாம்பிளை கூறுகிறார் 18ஆம் வசனம் வரைக்கும். 19ஆம் வசனத்துல தீமோத்தேயுவை பற்றி பேசுகிறார். என் மனதை போல இன்னொருத்தர் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றார். வாட் அ டெஸ்டிமனி. He became a co-worker with Paul. நிறைய கடிதங்களில தீமோத்தேயும் நானும் சொல்லிட்டு எழுதுற அளவுக்கு அவர் தீமோத்தேயுவை he made him as co-worker. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை பேரை மட்டும் சொல்லி அல்லது தன்னுடைய சக்சஸர் மாதிரி கொண்டு வந்து மட்டும் இல்ல, என் மனசை போல இருக்கிறவன் சொல்லிட்டு சொல்லுகிறார். இப்ப டைம் இல்லாதனால நம்ம வாசிக்கல, பட் ஐ வாண்ட் யூ டு ரீட் தட் ஒன். மை டியர் மென்டீஸ். நீங்க மென்டீஸ் நினைச்சீங்கன்னா இப்ப நானும் மென்டியா தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கும் ஒரு சில மென்டார்ஸ் உண்டு, ரைட்? என்ன குறித்து என் மென்டார் சொல்லும் பொழுது அப்படி சொல்றாங்களான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும், அதே மாதிரி நீங்களும் யோசிக்கணும். பவுல் தீமோத்தேயுவை அப்படி டெவலப் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பைபிள்ல ரொம்ப அழகாக இந்த 5 பேசேஜையும் கொடுத்து 5 சார்ஜஸ் சொல்லிட்டு ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. நல்ல பேசேஜ். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு பின்னால் இருக்கலாம். அதே மாதிரி 3ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன மாதிரி 14 to 16 நாளைக்கு கத்த சுத்தமான அதை நம்ம டீட்டெயிலா படிப்போம். 4ஆம் அதிகாரம் அதுல நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல கடைசியில முடிக்கும் பொழுதும் 2 வசனங்களில சார்ஜஸ்ன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பெரிய சுப்பீரியர் ஆபீசர் வந்து யங் சபார்டினேட்டை விரட்டுறது போல கிடையாது. ஒரு பாரத்தோடு கூட ஏக்கத்தோடு கூட தன்னுடைய இதய துடிப்பை தீமோத்தேயுவை பகிர்ந்து கொள்வதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடைசி பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். முதல் 11 வசனங்கள் முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போ 2வது பகுதியை வாசிக்க கேட்க போறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற தங்கச்சி பிரேமி, ஷீ இஸ் a young graduate, தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு இப்போ now she is a young graduate engineer based in Nagercoil. She will read for us. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனம் வரை. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன்.
அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிருஷ்டிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன். I sincerely thank Premi for that lovely reading. Her name is Premalada. We have to pray for her. முதல் 2 வசனங்களிலே அவருடைய கிரீட்டிங்ஸ் எப்பொழுதுமே இருக்கிறது போலதான் இதுலயும் துவக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும், காட் அவர் சேவியர். நம்ம யூசுவலாவே ஜீசஸ் அவர் சேவியர் நம்ம சொல்வது உண்டு. பவுல் தன்னுடைய கடிதங்களில ஒரு சில இடங்களில அதை குறிப்பிட்டு சொல்றதா நம்ம பார்க்கலாம். காட் அவர் சேவியர். That is stressing that point, triune God, the Trinity. அல்லது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் படைச்சாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு பிற ஜீசஸ் கொடுத்துட்டாரு. இப்ப ஜீசஸா நமக்காக மரிச்சிருக்காரு, அவர் தான் நம்முடைய மீட்பர் சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டாக்டரின் ஆன் சால்வேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த திருத்துவ தெய்வம் ரட்சிப்புல ஈடுபட்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பவுல் இப்ப எழுதியிருக்கிறது போலதான். இரட்சகராய் இருக்கிற தேவன், God our Savior. He is not only God our Creator, He is God our Savior. அதை தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் ஜீசஸ் என்பதை இந்த புத்தகத்துல அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லதான் நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் சொல்றது வந்து he was born of Mary, the historical person. 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் ஜீசஸ். கிரைஸ்ட் என்பது கர்த்தர், மேசியா, தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர். அதுதான் கிரைஸ்ட் என்ற வேர்டுக்கு. மேசியாவுக்காக காத்திருந்தாங்க, இயேசுவாக அவர் வந்தார் நம்ம பார்க்கலாம். ஸோ கிரைஸ்ட் ஜீசஸ் என்பது ஒரு முக்கியமாக நம்ம கருத வேண்டிய ஒரு பாயிண்ட். கர்த்தராகிய இயேசுவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல், கிளியராகவே அப்போஸ்தலர், அவர் ஒரு அப்போஸ்தலர் என்பதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை தன்னுடைய கடிதங்களில முதல் வசனத்தில் சொல்வதை நம்ம பார்க்கலாம். 2வது வசனம், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசத்தில் உத்தம குமாரன், எனக்கு பிடிச்சமான ஒரு ஃப்ரேஸ், உத்தம குமாரன் சொல்றது. குமாரர்கள் குமாரத்திகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். தட்ஸ் a gift. சரியா? எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை கிடைக்கிறது ஒரு கடவுள் கொடுக்கிற ஒரு பாக்கியம் என்று சொல்றோமோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாக்கியம் தான். ஏன் சொல்றேன்னா, இது வந்து கடவுள் செய்யற காரியம். நம்ம ஏதோ பிளான் பண்ணி இவன் என்னுடைய மகா, இவன் என்னுடைய மகான்னு சொல்லி நம்ம எடுக்கிறது மாதிரி கிடையாது. அது வந்து அடாப்ஷன் நம்ம சொல்லலாம். பட் கண்டிப்பாகவே சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். அண்ட் அதே மாதிரி என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்னன்னா, அதான் நான் தீமோத்தேயை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், ஐயம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தம்பின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நாட் தட் ஐ லெட் ஹிம் டு கிரைஸ்ட்.
somebody has led him to Christ. Velmurugan became Timothy. Baptismலாம் எடுத்துட்டு then he came to Trichy EU. அப்போ எங்களோடு கூட he became contact with us. So many people involved in their lives. அதையும் நம்ம மனசுல வைத்துக் கொள்ளணும். ஸோ நமக்கு மகனாக வரப்போகிற பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது we need to be very happy. இன்னைக்கு ஜோமண்ண தீபா வந்து எங்களுடைய மகளை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். காரணம் அவங்க மதுரை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் பொழுது she is a brilliant, really brilliant. நான் எக்ஸாஜரேட் பண்ண நினைக்காதீங்க, she was really brilliant, right? அப்படி இருக்கும் பொழுது we started a course for BTH, Bachelor of Theology சொல்லி ஒரு கோர்ஸ். அது வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் படிடலாம், MDU போயிடலாம். பட் ஆல்ரெடி she is doing PhD. அப்போ நான் சொன்னோம், தீபா ஏன் இதை வந்து படிக்கிறீங்க, இது வந்து ரொம்ப லோ காரணம் BTH லெவலுக்கு. இல்லை அங்கிள் தயவுசெய்து என்னை சேர்த்துக்க அங்கிள்னு சொல்லிட்டு அது பேசிக்காக மிஷினரிஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப் கோர்ஸ். அதில் she joined as a last student. Believe me, she was so sincere. Then she became our daughter. And then she became university first. அவங்களுடைய செட்டில் வந்து she became the brilliant award வாங்கினாங்க. காரணம் no wonder she studied like that. அது BTH தானேன்னு சொல்லி எடுக்கவே மாட்டாங்க. The way in which she was doing the assignment was excellent, and the way in which she writes the exams, மார்க்கே குறைக்க முடியாது, அப்படி எழுதுவாங்க. ரைட், எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா மகன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறது ரொம்ப அவசியம். ஆனா இன்னொரு கொஸ்டின் நான் பின்னால கேட்டிருக்கேன், how about you? யார் வந்து உங்களை வந்து மகன் சொல்ல முடியும்? நீ உங்களுக்கு நிறைய மகன்கள் இருக்கலாம், மகன் இருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ மேஜர் கொஸ்டின். இன்னைக்கு நிறைய தீமோத்தேயுகள் இருக்காங்க, பட் நிறைய பவுல் இல்லை. we have to think something wrong. இந்த சர்ச்சில் கண்டிப்பா ராங். EU ஈஜிப்ட்லயும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டவுன் த லைன் we may not have in between groups. இந்த பைபிள்ஸ்ல இருக்க ஒரு சில சீனியர் பீப்புள் இருக்காங்க, I praise God for them. Again, எங்களுடைய காலத்துல வந்து நாங்க முடிச்சிட்டோம், நாங்க கிராண்ட் பான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். பட் வாட் அபவுட் மிடில் ஏஜ் 40-45 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, பவுல போல இருக்கவங்க வரணும். ஸோ நான் தம்பிமா தங்கச்சிமா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னேன்னா, நீங்க வளர வளர you have to be like Paul. Right, we'll go forward. 3வது பாருங்களேன். வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும் பொழுது உன்னை எபேசு பட்டணத்திலே இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கிளியரா இருக்குது. அவர் போகும் பொழுது எபேஸ்ல விட்டுட்டு போயிருக்காரு. எபேஸ்ல 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது நம்ம அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல படிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்துல அது சொல்றாரு, நான் 3 வருஷம் இரவும் பகலோட கூட இருந்தேன்னு சொல்லிட்டு. அந்த பட்டணத்துல இப்போ தீமோத்தேயை விட்டுட்டு போறாரு. அந்த பட்டணம் தான் நம்ம வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல முதல் திருச்சபையை நம்ம பார்த்தோம். 3வது வசனத்தை பாருங்களேன், என்ன பாடுபடுறாங்க. வேற்றுமணியான உபதேசங்கள் விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராதபடிக்கு தர்க்கங்களும் கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் பேசி கொண்டிருக்காங்க, கவனித்துக் கொண்டிருக்காங்க. அவங்கள நீ கவனிச்சு கட்டளிடும்படி உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு. 6-7 வசனங்களிலே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகர்களாய் இருக்க விரும்புகிறார்கள். What a pathetic condition. That was the nature of the heresy. அந்த தவறான போதனை கொடுக்க மக்களுடைய நிலையை நம்ம பார்க்கலாம். ஆனா 5ஆம் வசனம் ஒரு ஜுவல். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அதுதான் உண்மையான தேவை. ஆனா அதை விட்டுட்டு இந்த 4 வசனத்தில் நம்ம பார்க்கிறது போல எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. திரும்ப பாருங்க, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. 4 வார்த்தைகள். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதுல பிறக்கிற அன்பு. அதை பற்றி திரும்பவும் பின்னாலே நம்ம வாசிப்போம். பட் இந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு
எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்ற இடத்துல ஒரு 5 வசனத்தை ரொம்ப அழகாக கொண்டு வைத்திருக்கார். So you cannot afford to miss verse 5. Right? நியாயப்பிரமாணம் ரொம்ப நல்லதென்று அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் 8ஆம் வசனத்துல. 9ஆம் 10ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது 10 கற்பனைகளில 5 கற்பனைகளை இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். அத அவர் இங்க குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம இங்க பார்க்கலாம் 10-11 வசனங்கள்ல. தென் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி கிருபைக்கு போயிடுறார். இதுக்கு முன்னால இருக்க பகுதி லா. அவங்க இந்த அறியாது 7ஆம் வசனத்துல அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகரா இருக்க விரும்புகிறார்கள். அதுதான் அந்த காலத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ராங் டீச்சிங்ல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, they wanted to give more importance to law. அதுல ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா 12ஆம் வசனத்துக்கு பின்பாக இப்போ பிரேமி வாசித்த பகுதியை பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 5ஆம் வசனத்துக்கு அடுத்தது 12ஆம் வசனம். வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணலன்னா தம்பிமார் தங்கச்சிமார் கண்டிப்பா நீங்க பண்ணிடணும். ஐ நோ தட் நீங்க கான்ஃபிடென்ட்டா அந்த வசனத்தை சொல்ல முடியும். சரியா? எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனாலதான் நீங்க பைபிள் ஸ்டடி வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பிஸி பீப்புள். நிறைய பேர் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாம பிஸியா இருக்கும் பொழுது யூ டுக் டைம் டு கம் ஹியர் ஃபார் த பைபிள் ஸ்டடி. ஸோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வசனம் 12 நீங்க சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேரை வச்சு சொல்லி பாருங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் பேரை சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ யூ நீட் டு ஹேவ் சச் அ கன்விக்ஷன், தென் ஒன்லி த கேரக்டர் வில் கம். உங்களுக்கு அந்த கன்விக்ஷனே இல்லைன்னா எப்படி உங்களை கேரக்டர் உண்டாக்க முடியும்? Verse 12 is very important. அதை தொடர்ந்து நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். நான் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லுகிறாரு. இரக்கம் பெற்றேன், கிருபை பெற்றேன் என்று 14-15 வருஷங்களில் சொன்னதாக நான் பார்க்கலாம். அதுல ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே குறிப்பிடுறாங்க, அவர்களில் பிரதான பாவி நான். தமிழ்ல அவ்வளவு தெரியல, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா I am a sinner போட்டிருக்கோம். அதுல கமெண்டேட்டர்ஸ் அண்டர்லைன் பண்ணி சொல்றது தெரியுமா? I was a sinner சொல்லல, நான் பாவியா இருந்தேன். I was a sinner சொல்லாதபடிக்கு I am a sinner சொல்றாரு. My brothers and sisters, that is very important. இன்னைக்கு என்ன போல வயசு ஆக ஆக ஆவிக்குரிய அனுபவங்கள் வர வர ஒரேதான் பிரசங்கமும் பைபிள் ஸ்டடியும் பண்ணிட்டே போகும் பொழுது நம்ம பழைய வாழ்க்கை குறித்து பேசிட்டு I was a sinner, இன்னைக்கு I am a saint நம்ம சொல்ல தொடங்கிடுறோம். We had to be careful. We had to be careful. Paul says, I am a sinner. My goodness. அது தீமோத்தி கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய மென்டர் ரியலாவே he was not a saint. He is a saved sinner. There's a difference between saint and a saved sinner. இன்னைக்கு நம்ம எல்லாருமே saved sinners இருக்கணும் ஒழிய saint-ஆ நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டியதில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் 15ஆம் வசனம். ரைட். 16ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, எக்ஸாம்பிள் உண்டாகும்படி பொருட்டாக பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். முன்னாலே நம்ம படிச்சிருக்கோம். நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்ல, தேவனுடைய கிருபை தான், இயேசு கிறிஸ்துவினுடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான் மிக முக்கியம் என்பதை கலாத்தியர் 2:15-16 வாசிக்கிறோம். கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது குமாரனாகிய தீமோத்தேயுவே, தட்ஸ் லவ்லி. தீத்துவுக்கு எழுதும்போது அப்படிலாம் சொல்லல, இந்த புத்தகத்துல அடிக்கடி சொல்லுகிறார் குமாரனாகிய தீமோத்தேயுவே சொல்லிட்டு. that shows his love for him. நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். அதே போல மனசாட்சியை குறித்து சொல்லுகிறார். நான் முன்னாடி சொன்னல 5ஆம் வசனத்துல போட்டது போல இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இன்னைக்கு நல்ல மனசாட்சி வேணும். மற்றவங்க சொல்றதை வச்சுட்டு அப்படியே நம்ம பெருமையில் வாழ்ந்துடக்கூடாது. நம்ம மனசாட்சி நம்மளை சொல்லணும், டே நீ ஆண்டவரா அழைக்கப்பட்டவன், நீ அதுக்கேற்ற மாதிரி வாழ்டான்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சி நல்ல மனசாட்சி வைக்கணும் பார்ப்போம். மனசாட்சி மழுங்கி போக போக அவ்வளவுதான், நம்முடைய
மாய்மாலம் வந்துடும், நம்மளுடைய கிறிஸ்தவ அர்ப்பணிப்பு போயிடும், நம்மளுடைய கேரக்டரும் போயிடும். என்னைக்கு நம்ம மனசாட்சியை மழுங்க விடுறோமோ அன்னைக்கு ப்ராப்ளம் தான். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இந்த முதல் அதிகாரத்தை மிக அழகான விதத்துல பவுல் தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்டா கொடுத்துருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது கேள்வி, மை ட்ரூ சன் இன் ஃபெய்த்னு சொல்றாருல, நான் பவுலை போல இருக்கிறேன்னா தீமோத்தேயு போல இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது காரியம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Paul was so clear about God's call in his life. எது அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனை எனக்கு தடுக்குது என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது காரியம், இந்த காலகட்டத்துல நம்முடைய ஐக்கியத்திலையும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி, குறிப்பாக ஆலயங்களில தவறான டீச்சிங்ஸ் பயங்கரமா ஓப்பனாவே வெளிவருகிறது. சிலதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியா வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல நானும் நீங்களும் எப்படி ரியாக்ட் பண்றோம்? பெருமையா நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டின்னு சொல்லி ரியாக்ட் பண்றோமா, அல்லது உண்மையான விதத்துல தாழ்மையா அதை ரியாக்ட் பண்றோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, 1 தீமோத்தேயு புத்தகத்தை படிக்க எங்களுக்கு தந்த வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம். பவுலுடைய இதை திருப்பி பார்க்க முடிகிறது கர்த்தாவே. தீமோத்தேயு ஆண்டவரே அந்த லெட்டரை வாசித்திருக்கும் பொழுது எவ்வளவு எக்ஸைட் ஆயிருப்பாரோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தாரும் ஆண்டவரே. இந்த காலத்துல அது மிகவும் தேவை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தீமோத்தேயு போல இந்த கடிதத்தை மிகவும் கவனமாய் படிக்கத்தக்கதாக எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.